மோத்திலால் ஓஸ்வால் கம்பெனி ஆகஸ்ட் மாசத்துக்கான 6 ஸ்டாக்ஸ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறதையும், என்ன டார்கெட் பிரைஸ் குடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோத்திலால் ஓஸ்வால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அதானி போர்ட் தான். அதானி போர்ட் வந்து லார்ஜ் கேப் கம்பெனில வருது. இதோட டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 2130 சொல்லியிருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து 26% வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ பொறுத்தவரை உங்களுக்கு மார்க்கெட் கேப் வந்து 3,90,000 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1,694 இருக்கு. பிஇ எடுத்துட்டீங்கன்னா 29 இருக்கு. ROCE 14ஆவும், ROE வந்து 16ஆவும் இருக்கு. அடுத்து லார்ஜ் கேப்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க கம்பெனிங்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸோட டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 1,300 சொல்லியிருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 14.5% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ பொறுத்தவரை மார்க்கெட் கேப்ங்கிறது 6,71,000 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ்ங்கிறது ரூ. 1,078 பிஇ வந்து 32ஆவும் இருக்கு. ROCE 10.9ஆவும், ROE வந்து 18.2ஆவும் இருக்கு. மிட் கேப்ல அவங்க சொல்லியிருக்க நிறுவனங்கிறது கேஃபின் டெக்னாலஜி தான். கேஃபின் டெக்னாலஜியோட டார்கெட் பிரைஸா வந்து ரூ. 1,150 சொல்லியிருக்காங்க. 21.3% வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜியோட மார்க்கெட் கேப்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16,177 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 936 இருக்கு. பிஇ வந்து 46ஆவும், புக் வேல்யூ வந்து 97ஆவும் இருக்கு. ROCE வந்து 29ஆவும், ROE வந்து 21ஆவும் இருக்கு. அடுத்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மிட் கேப் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ கைத்தன் தான். இதோட டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 5,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து 14.3% வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடிகோ கைட்டனோட மார்க்கெட் கேப்ன்னு எடுத்துக்கிட்டா 60,000 கோடியா இருக்கு. இதோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 4,499 இருக்கு. பிஇ வந்து 84ஆவும், புக் வேல்யூ வந்து ரூ. 248 இருக்கு. ROCE வந்து 24, ROE வந்து 20.3% இருக்கு. ஸ்மால் கேப்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, சைமா எஸ்ஜிஆர் டெக்னாலஜிஸ் தான். இந்த நிறுவனத்தோட டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,220 சொல்லியிருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து 28% வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாசத்துல. இந்த நிறுவனத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் கேப் வந்து ரூ. 27,473 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 1,425 இருக்கு. ROCE 16.8ஆவும், ROE வந்து 14%ஆவும் இருக்கு. கடைசியா அவங்க சொல்லியிருக்க ஸ்மால் கேப் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்கூர் பார்மாசூட்டிகல் தான். இந்த நிறுவனத்தோட டார்கெட் பிரைஸா வந்து வந்து ரூ. 2,260 சொல்லியிருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 14% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்த பொறுத்தவரையும் மார்க்கெட் கேப்ங்கிறது ரூ. 37,526 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1,978 பிஇ வந்து 36, புக் வேல்யூ வந்து ரூ. 261 இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஸ்டாக் மார்க்கெட் தொடர்பான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.